சேலம் நெத்திமேடு கரிப்பெருமாள் கரடு அருள்மிகு ஞான தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் கரிநாள் உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கலந்து கொண்டார். மேலும் இந்நிகழ்வில் அறங்காவலர் குழு தலைவர் குமரன், கார்த்திகேயன், சேகர், செல்வம், முருகன், முத்து, ரவிச்சந்திரன், திருவிழா அன்னதான குழு உறுப்பினர்கள் ராஜேந்திரன், சுரேஷ், குமரவேலு, ராஜா, பிரகாஷ், மாணிக்கம், சந்திரசேகரன், கவுன் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனை வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அனைவருக்குமே தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். எங்களுடைய நெத்திமேடு ஞான தண்டாயுதபாணி திருக்கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில் வெகு விமர்சையாக நாங்கள் ஏற்பாடு செஞ்சுட்டு இருப்போம். எங்களுடைய கழக ஆட்சியில் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழிநடப்புலையும் எங்களையெல்லாம் வழிநடத்தக்கூடிய சேலத்தினுடைய மரியாதைக்குரிய அடையாளம் சேலத்தின் தமிழ் மகன் எங்களுடைய மாண்புமிகு அண்ணன் சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களுடைய வழிநடப்பில் எங்களுடைய பகுதி கழகத்தினுடைய செல்லப்பிள்ளை கதாநாயகன் என்று அழைக்கப்படக்கூடிய எங்களுடைய மாமா ஆர்பி முருகன் அவர்களுடைய தலைமையிலையும் இந்த தொகுதியினுடைய அன்பு தம்பி கழகத்தினுடைய வீர நண்பராக செயல்பட்டு வரக்கூடிய அன்பு தம்பி குமரன், கார்த்திகை அவருடைய தலைமையில் இங்கே கரியபெருமாள் கரடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் கலந்துக்கிட்டு எங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுடைய அன்புக்குரிய அன்னார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் எங்கள் தம்பி துடிப்பான முறையில் எங்கள் செயலாளர், இந்த 49 கோட்ட கழகத்தினுடைய செயலாளர் எல்லாத்தையுமே ஒருங்கிணைந்து அத்தனை நிர்வாகிகளையுமே ஒருங்கிணைஞ்சு இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு செயலை செய்திருக்கிற என் தம்பிக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப வாழ்த்துக்கள் தம்பி. மேலும் மென்மேலும் உங்களுடைய பணி சிறந்து அதேமாரி இந்த கோயில் பழம்பெரும் கோயிலுங்க. நாங்களாம் சிறு வயசுலேருந்து இந்த கோயிலை விளையாடி மகிழ்ந்திருக்கிறோம். எவ்வளோ சிறப்புமிக்க விஷயமாக நடத்திட்டு இருக்குது. சுற்றுலாத்துறை அமைச்சர்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம். வரக்கூடிய நடைபாதைகள் இந்த பக்கமாக அமைச்சு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாரு. வருங்காலத்தில் இந்த கோயிலை இன்னும் பிரமிக்க வகையில் சுற்றுலாத்துறையை அமைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை எங்களுடைய பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அன்புமிக்க மாமா அவருடைய தலைமையில் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். எல்லாத்துக்குமே இனிய திருநாள் தமிழர் திருநாளத்தை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கங்க. ஞான தண்டாயுதபாணி திருக்கோயில் வருகின்ற அமைச்சருடைய சொல்லியிருக்கிறோம். ஆணி மாதம் நம்ம அறங்காவலர் தலைவர் மூலியமாகவும் நம்ம பகுதி செயலாளர் ஆதரவோடும் கும்பாபிஷேகம் நடைபெற பொதுமக்கள் ஆணையம் ஒத்துழைப்பு கொண்டு இந்த சாயங்காலம் இன்னும் டோட்டலாக நிறைய பேர் வருவாங்க. இது 100 வருஷம் பெறாத கோயில். நாங்கள் அறங்காவலர் பதவியேற்றிருக்கிறோம். ஆணி மாதம் கும்பாபிஷேகம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். அறங்காவலர் குழு சார்பாகவும் அமைச்சர் சார்பாகவும் அறநிலையத்துறை சார்பாகவும் கடமைப்பட்டிருக்கு. அடுத்தக்குரிய எங்கள் முதலமைச்சரும் துணை அமைச்சரும் வழிகாட்டுதல் படி எங்கள் அண்ணன் சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்றைக்கி சிறப்பாக நாங்கள் அன்னதானம் பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த கோயிலில் என்ன சிறப்புனா எல்லா மலையும் பார்த்துருப்பீங்க. ஏதோ ஒரு சாமி இல்லை 2 சாமி தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உச்சி பிள்ளையார் இருக்கார், ஈஸ்வரன் இருக்கார், முருகன் இருக்கார், பெருமாள் இருக்கார். அதே மாதிரி கருணாளர், ஐயப்பன், ஆஞ்சநேயர் எல்லா சாமிகளும் அமைஞ்ச ஒரே கோயில் இது. மலை இதுதான். கருநாளன்னைக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் மக்கள் எல்லா சாமியும் வணங்கிட்டு போவாங்க. நன்றி, வணக்கம்.